हरे कृष्णा। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वाञ्छाकल्पतरुभयश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। मूकं करोति वाचालं पङ्कुं लङ्कायते क्रीं यत्कृपातमकं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओम् तत्सत्। नमस्तस्मै भगवता कृष्णाय अद्भुता कर्मणे अनन्तायादिभूताय கூட்டஸ்தாயாத்மனே நமः। அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாக எல்லையற்ற ஆதாரமாக நிரந்தர மையமாக ஒவ்வொரு செயலும் ஆச்சரியத்தை தரக்கூடிய அந்த பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவ. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள், நம்முடைய ஆன்மீக ஆச்சாரியர்கள் மற்றும் மூத்த வைஷ்ணவர்களுடைய கிருபை கருணையால பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஆன்மீக கல்வியை நாம் சிறப்பாக எல்லாருமே கத்துக்கணும் அப்படின்னு பிரார்த்தனையை மையமாக வைத்துட்டு இன்னைக்கு நம்ம புதிய ஒரு அத்தியாயம் 10வது சாப்டர் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். பகவத்கீதை உண்மை உருவில் பக்தி யோகம். பக்தி யோகத்துல 10வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய பேர் என்ன? பூரணத்தின் வைபவம், அப்ளுவன்ஸ் ஆஃப் தி அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது பகவானுக்குடைய அந்த ஐஸ்வர்ய ஞானம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பகவானினுடைய பூரணம். பூரணம் மீன்ஸ் பரம்பொருள். ஹி இஸ் தி அல்டிமேட். அவருடைய வைபவம், அவர்கிட்ட இருக்கிற எல்லா விதமான ஒரு ஐஸ்வர்யங்கள். நம்ம நேத்து பார்க்கும்போது 9வது அத்தியாயத்துல கடைசியாக எந்த ஸ்லோகத்துல முடிச்சோம்? நம்ம பார்க்காம சொல்லணும். பத்திரம் புஷ்பம் பலம் பெறும் கடைசி ஸ்லோகம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அதுக்கு? பகவானை நினைக்க வேண்டும் இல்லையா? எப்படி பகவானை நினைக்க முடியும்? பகவானை நீங்க நினைக்கிறீங்க, ஒரு சினிமா கதாநாயகனை நீங்க நினைச்சுக்கிறீங்க மனசுலன்னா, எதனால அந்த கதாநாயகனை நினைப்பீங்க? நீங்க ஏதோ ஒரு காரணம் இல்லையா? அந்த அப்ளுவன்ஸ், ஏதோ ஒரு அட்ராக்ஷன் அந்த நடிகரை நம்ம மனசுல வச்சுப்போம் இல்லையா? அது போல பகவான் அவர் கடைசியா என்ன சொன்னாரு? மன்மன்னா பவமத் பக்தோ, எப்போதுமே என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு அவரு. அப்படி பார்க்கும்பொழுது அவர் செய்த ஏதோ ஒரு விஷயங்கள் இல்லைன்னா அவர்கிட்ட இருக்கிற ஏதேனும் ஒரு சிறப்பான விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறோம். அதனாலதான் இந்த ஒரு அத்தியாயமானது பூரணத்தின் வைபவம். எப்படி அந்த தொடர்ச்சி இருக்கு? 9வது அத்தியாயத்திற்கும் 10வது அத்தியாயத்திற்கும் ஒரு தொடர்ச்சி எப்படி இருக்குன்னா, கடைசியா முடிக்கும் போது என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கும்போது, அந்த மாதிரி அவரை ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக அவருடைய வைபவங்கள், அவருடைய மகிமைகள், அவருடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையுமே இங்க பகவான் விளக்க இருக்கிறார். கடைசி அத்தியாயம், அதாவது போன அத்தியாயத்தினுடைய ஒரு சாராம்சமாக நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கும்போது நம்முடைய மனதில் பகவானை நினைவில் கொண்டு அவருடைய பக்தனாக நாம் மாற வேண்டும். அதான சொல்ல வர்றாரு அவர் கடைசியா. அந்த மாதிரி மன்மனா, உன்னுடைய மனசுல என்ன நீ வச்சுக்கணும் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, அவருடைய ஒரு பக்தனாக மாறணும் அப்படின்னு. சோ இந்த ஒரு அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு பகவானினுடைய ஐஸ்வர்யங்கள், அப்படிப்பட்ட பகவானினுடைய ஒரு ஐஸ்வர்யங்கள் இங்கு விளக்கப்படுகிறது. அதனாலதான் இது விபூதி யோகம் அப்படின்னு கூட இதற்கு ஆச்சாரியர்கள் அழைக்கிறார்கள். சோ 7வது அத்தியாயத்தினுடைய பெயரை பார்த்தீங்க அப்படின்னா பூரணத்தின் ஞானம். இங்க பூரணத்தின் வைபவம், பூரணத்தின் ஞானம் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில அமைப்புகள்லாம் அங்கு தரப்பட்டிருக்கிறது. இங்க அதை நாம கொண்டாடுகிறோம். தெரிஞ்சு போச்சு, இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்
அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிட்டு அதை தெரிஞ்சதுக்கு பிறகு அதை எப்படி நாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது. அந்த இடைப்பட்ட 9வது அத்தியாயம் வந்து ரகசியமான அறிவு. அந்த 7ல இருந்து 9க்குள்ள பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப்டர் அனதர், இட்ஸ் அ கண்டினியூவேஷன் ஆஃப் சுப்ரீம் லார்ட். இந்த பகவானுடைய ஞானம் எப்படி அந்த வச்சுக்கணும், அப்படிப்பட்ட பகவானை நினைக்கும் போது என்ன நடக்குது, அந்த ரகசியமான அறிவு அப்படின்னு ஒவ்வொன்னா நம்ம அப்படியே டெவலப் பண்ணிட்டே வரும்பொழுது இந்த பக்தியில் சிறப்பாக ஒருவர் வளர வேண்டும் அப்படின்னா ஐஸ்வர்யமும் மாதுரியமும். ஐஸ்வர்யம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ராஜா துவாரகாதேஷ் இல்லையா, பகவானுக்கு வந்து துவாரகையில வந்து கிருஷ்ணர் வந்து ஐஸ்வர்ய பாவம், செல்வ செழிப்போடு இருக்கிறார். அதே விருந்தாவனத்துல வந்து மாதுரிய ரசம். மாதுரிய ரசம் அப்படின்னா அவரை வந்து ஒரு சாதாரண ஒரு பெரிய கிரேட்னஸ் எல்லாம் இல்ல, அந்த செல்வத்துல அந்த மாதிரி எல்லாம் நினைக்காம அவர் மேல எந்த அளவிற்கு அன்பு செலுத்த முடியும், மாதுரிய ரசம். சோ இந்த இரண்டும் கலந்த கலவை, அதுதான் வந்து பக்தியினுடைய மிக உயர்ந்த ஒரு பக்தி. அதுதான் வந்து இங்க இந்த அத்தியாயத்துல நம்ம வந்து பார்க்க போறோம். So this is a small introduction about this particular chapter. கிட்டத்தட்ட ஒரு 42 ஸ்லோகங்கள் இருக்கிறது. நம்மளால இன்னைக்கு முடிஞ்சதுன்னா சத்துர் ஸ்லோகா வரைக்கும் நம்ம முடிக்க ட்ரை பண்ணலாம். முதல் 7 ஸ்லோகம் வந்து பிரபுஜி வீடியோ தெரியல. பிரபுஜி வீடியோ தெரியலையா? பிரபுஜி அந்த லேப்டாப் வீடியோ தெரியல. ஓகே, சாரி. சோ முதல் 7 ஸ்லோகங்கள் இதுல என்ன அப்படின்னா 42 ஸ்லோகங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து முதல் 7 ஸ்லோகங்கள் வந்து பகவான் கிருஷ்ணர் பரம்பொருள், ஆதி மூலம், சோர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங், அவர்தான் காரணகர்த்தா, ஆதாரமாக விளங்குபவர் அப்படின்னு முழுமையாக விளக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே. இது எல்லாமே சொல்லி முடிச்ச உடனே இந்த சத்துர் ஸ்லோகில என்ன ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, அர்ஜுனன் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறான், நீங்க தான் கடவுள், நீங்க தான் பரம்பொருள், உங்களுக்கு மேல யாருமே கிடையாது, உங்களுக்கு இணையா யாருமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது வரைக்கும் அவர் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப வந்து முழுமையாக அவர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு 4 ஸ்லோகங்கள், அது வந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும். அப்புறமா 12ல இருந்து 42 வரைக்கும் இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. நீங்க வந்து உங்க அப்ளுவன்சஸ், உங்களுடைய ஐஸ்வர்யங்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதன் பிறகு வேற என்ன இருக்கு? சோ அதனாலதான் வைபவம், அதை வந்து அவர் கொண்டாட விரும்புகிறார் அர்ஜுனன். எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, யூ ஆர் த சுப்ரீம் பர்சனாலிட்டி அப்படின்னு நிறைய சாஸ்திரங்கள் எல்லாமே அந்த நேரத்துல நம்ம கோட் பண்ணி தெரிஞ்சுப்போம் பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிறதுக்கு. அது 42 ஸ்லோகங்கள் வரைக்கும் இந்த ஒரு அத்தியாயத்தினுடைய முக்கியத்துவம். சோ இந்த புரிதலோடு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு போறோம். இதுல பகவானே தான் கண்டினியூ பண்றாரு, அவருடைய வைபவங்களை அவர் சொல்ல போறாரு. இப்போ சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டு முடிச்ச உடனே அர்ஜுனனுக்கு வந்து இந்த சதுர் ஸ்லோகி நேரத்துல அது வரப்போகுது. ஸ்ரீ பகவானுவாச்சா பூய ஏவ மகாபாகோ ஸ்ருணு மே பரமம் வசஹ யத்தே அகம் பிரியா மானாய வக்ஷ்யாமி ஹித காம்யயா. படிங்க கோகுலமத்த மாதாஜி, ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஸ்ரீ பகவானுவாச்ச பூய ஏவ மகாபாஹோ ஸ்ருணு மே பரமம் வசஹ யத்தே அஹம் ப்ரீயமானாய வக்ஷ்யாமி ஹித காம்யயா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, நீ எனக்கு பிரியமான நண்பன் என்பதால் இதுவரை நான் விளக்கியதை காட்டிலும் சிறந்த ஞானத்தை தற்போது உன்னுடைய நலனிற்காக உரைக்கப் போகிறேன். இதனை மீண்டும் கேட்பாயாக. சோ மீண்டும் அர்ஜுனனுடைய நலனுக்காக பகவான் உரைக்க இருக்கிறார், அவர்தான் சொல்றார். சோ பகவான் எந்த அளவிற்கு தன்னுடைய பக்தர்களுக்கு அவர் சாதகமான ஒரு நிலையை அப்படிங்கிறார். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அத்தியாயம் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் பகவான் பேசுவது போல. திரும்ப அந்த டிரான்ஸ்லேஷனை படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா,
நீ எனக்கு பிரியமான நண்பன் என்பதால் இதுவரை நான் விளக்கியதை காட்டிலும் சிறந்த ஞானத்தை தற்போது உன்னுடைய நலனிற்காக உரைக்கப் போகிறேன். இதனை மீண்டும் கேட்பாயாக. சோ இது நம்ம பார்க்கும்போது ஒன் டு ஒன் டிஸ்கஷன், பர்சனல் நோட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது வரைக்கும் நான் நிறைய சொல்லியிருக்கேன், இன்னும் உன்னுடைய பலனுக்காக நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு அத்தியாயத்தை பகவான் காட்டுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அர்ஜுனன் he has exhibited the mood of அக்செப்டிங்ல அந்த பாவம் நம்ம இதுக்கு முன்னாடியே கூட பார்த்தோம். பகவான் கிட்ட அர்ஜுன் கேட்ட கேள்விகள் எல்லாம் எப்படி ஒரு தன்மையான முறையில், பணிவான முறையில் இருக்கிறது அப்படின்னு. அதனால பகவான் ரொம்ப ஒரு நெருங்கிய, போன அத்தியாயத்திலே இட்ஸ் வெரி கான்பிடென்ஷியல் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு, அதை நான் இன்னும் ஃபர்தரா டெவலப் பண்றேன் இந்த ஒரு அத்தியாயத்துல, என்னை பத்தி நான் உனக்கு சொல்றேன். இதன் மூலமாக ஒரு உத்தரவாதம் தரப்படுகிறது, நிச்சயமாக எந்தவித சந்தேகமும் இன்றி நீ என்னை அடைவாய். இதுவரைக்கும் நான் கூறாத விஷயங்கள், அதாவது அந்த ஞானத்தை யாருக்காக தருகிறார் அப்படின்னா, தனக்கு மிகவும் நெருங்கிய ஒருவருக்காக. பக்தர்கள் பகவான் கிட்ட ரொம்ப நெருக்கத்தை காண்பிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பகவான் இஸ் அரேஞ்சிங் இந்த ரியலைசேஷன். நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய இதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. நீங்க ஒரு சாஸ்திரங்கள், ஒரு பகவத்கீதை, ஒரு பாகவதம் லெக்சர் பாக்குறீங்க, கேக்குறீங்க, படிக்கிறீங்க அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு உங்களுடைய இன்வால்மெண்ட் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய புரிதல் உங்களுக்கு அதிகமா போய்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதுக்கான ஒரு அர்த்தம் நீங்க சாதாரணமா புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறமா உங்களுடைய சாண்டிங் லெவலு, குவாலிட்டி, உங்களுடைய டிவோஷனல் சர்வீஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆக திரும்ப அந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது யூ வில் கெட் அ டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்லோகா. So this is how the Supreme Lord is exhibiting. அதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். நான் மேலேயும் நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பக்தர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களுக்கு பகவான் அந்த ஞானத்தை அதிகரித்து கொண்டே இருக்கிறார். பரமம் வச்சகா. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பக்தி, பகவானை பற்றிய அந்த ஞானம், இது ரெண்டும் இருந்தா தான் அந்த பக்திங்கிற அதாவது ஞானம் பிளஸ் டிவோஷனல் சர்வீஸ், அது ரெண்டும் உங்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பின்னாடி வர்ற ஸ்லோகத்துல நம்ம பார்க்க போறோம். சோ உண்மையான ஒரு பக்திக்கு ஒருவன் போகிறான் அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி அந்த அறிவானது மெருகேற்றி கொண்டே பகவான் இந்த இடத்துல தான் சொல்றாரு. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ராஜ வித்யா ராஜகுஹ்யம் இல்லையா, பரமம் உத்தமம், அந்த நாலேஜ் இஸ் உத்தமம், கிங் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறார் பகவான் அந்த இடத்துல. அந்த மாதிரி இங்க பார்க்கும் பொழுது பக்தர்களுக்கு பகவான் எந்த அளவிற்கு சிறப்பான ஒரு அமைப்பை இங்கு கொடுத்து வருகிறார் அப்படின்னு. சோ கிருஷ்ணா கான்சியஸ் பல்வேறு லெவல்ல நம்ம பகவானை அணுகுகிறோம். ஒரு பயத்துல பகவான்கிட்ட ஏதாச்சும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு பயத்துல நம்ம போறோம். அதே போல நமக்கு ஏதாச்சும் தேவைப்படுகிறது, பௌதிகத்துல நமக்கு ஏதாவது தேவைப்படுகிறது அப்படின்னு போறோம். ஒரு கடமையாக நான் போகணும், கோயிலுக்கு போகணும், டிசிப்ளின் லைஃப் இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு அன்பு பரிமாற்றத்தின் மூலமாக அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு நம்ம போறோம். அதுக்காக தான் ரூப கோஸ்வாமி சொல்றாரு, எப்படியாச்சும் என்ன வேணா நீ பண்ணு, ஆனா பகவான் கிருஷ்ணரை மாத்திரம் ஏனக்கேன பிரகாரேன மனகிருஷ்ண நிவசத்தா அப்படிங்கிறாருல, எப்படியாச்சும் நீ பகவானை மனதில் நினைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம அந்த ஒரு விஷயத்துல பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய ஃபுல் பர்போர்ட் யாராச்சும் படிங்க, இந்திரா மாதாஜி படிங்க பார்க்கலாம் இந்த பர்போர்ட். பகவான் எனும் சொல் பராசர முனிவரால் பின்வருமாறு விளக்கப்படுகின்றது. வலிமை, புகழ், செல்வம், அறிவு, அழகு, துறவு ஆகிய வைபவங்களை பூர்ணமாக பெற்றவர் பகவான் அல்லது புருஷோத்தமரான முழுமுத கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். இவ்வுலகில் இருந்தபோது கிருஷ்ணர் இந்த 6 வைபவங்களையும் பூரணமாக வெளிக்காட்டினார். எனவே பராசர முனிவரை போன்ற மாபெரும் முனிவர்கள் கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டனர். தற்போது தனது வைபவங்கள் மற்றும் செயல்களை பற்றிய மேலும் ரகசியமான ஞானத்தை கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசிக்கிறார். 7ஆம் அத்தியாயத்தில் தொடங்கி தன்னுடைய பல்வேறு சக்திகளையும் அவை எவ்வாறு இயங்குகின்றன என்பதையும் இறைவன் ஏற்கனவே விளக்கியுள்ளார். தற்போது இந்த அத்தியாயத்தில் அவர் தன்னுடைய விசேஷமான வைபவங்களை பற்றி அர்ஜுனருக்கு விளக்க உள்ளார். முந்தைய அத்தியாயத்தில் தன்னுடைய பல்வேறு சக்திகளை பற்றி தெளிவாக விளக்கியதன்
மூலம் பகவான் உறுதியான பக்தியை நிலைநிறுத்தினார். இந்த அத்தியாயத்தில் தன்னுடைய தோற்றங்களை பற்றியும் பல்வேறு வைபவங்களை பற்றியும் அவர் அர்ஜுனனிடம் மீண்டும் கூறுகிறார். எவ்வளவு அதிகமாக ஒருவன் முழுமுதற் கடவுளை பற்றி கேட்கின்றானோ அந்த அளவிற்கு அவன் பக்தி தொண்டில் நிலை பெற்றிருக்கின்றான். ஒருவன் பக்தர்களின் சங்கத்தில் எப்போதும் இறைவனை பற்றி கேட்க வேண்டும். இஃது அவனது பக்தி தொண்டை சிறப்படைய செய்யும். பக்த சமூகத்தினிடையே நடைபெறும் இத்தகைய உரையாடல்கள் கிருஷ்ணர் உணர்வில் உண்மையான ஆர்வம் உள்ளவர்களில் மத்தியில் மட்டுமே சாத்தியமாகும். மற்றவர்கள் இத்தகு உரையாடல்களில் பங்கு பெற இயலாது. அர்ஜுனன் தனது மிகவும் பிரியமானவன் என்பதால் அவனுடைய நன்மைக்காக இத்தகு உரையாடல்கள் நடக்கின்றன என்பதை பகவான் தெளிவாக கூறுகின்றார். ஹரே கிருஷ்ணா. சோ எந்த அளவிற்கு நம்ம பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதுதான் அவர் சொல்றாரு. எந்த அளவிற்கு ஒருவன் முழுமுதற் பகவானை பத்தி கேட்க ஆசைப்படுகிறானோ பகவான் சொல்றதுக்கு தயாரா இருக்காரு. நம்மளுடைய இயக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஞானத்தை தருவதற்கு பல்வேறு வகையான அம்சங்கள் இருக்கின்றன. ஆனா எந்த அளவுக்கு பக்தர்கள் அதுல ஒரு விருப்பம் தெரிவித்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் அவங்க கிட்ட அதிகமான அளவிற்கு அது முன்னேறாத வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. சும்மா ஒரு கடமையா போறோம் கேட்கிறோம் அப்படித்தான் இருக்குமே தவிர அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். அதனால்தான் பிரபுபாதர் எழுதுறாரு, எந்த அளவிற்கு ஆர்வமாக அவர்கள் அதில் அமைகிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த ஞானம் புரியப்படுகிறது. அந்த ஒரு இதுல இப்ப அடுத்த ஸ்லோகம், 2வது ஸ்லோகம் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்லோகா நம்பர் 2. ரொம்பவும் கவனமாக கேட்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி எந்த அளவிற்கு ஆர்வம், எந்த அளவிற்கு நீங்க அதை கவனமாக நீங்கள் கேட்கிறாரோ இன்னும் அதிகமான அளவில் பகவானை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு அவர் அந்த அமைப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருடைய அம்சங்கள் தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக. அதுதான் 2வது ஸ்லோகத்துல பகவான் சொல்ல போறாரு. 2வது ஸ்லோகம், நமே விதுசூர கணஹா பிரபவம் ந மகர்ஷயஹ அகம் ஆயிர் ஹே தேவானம் மகார்ஷினம் ச சர்வஷஹ. அனிதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபு ஸ்லோகமா டிரான்ஸ்லேஷன்ங்களா பிரபுஜி? டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா. தேவர்களோ மகா ரிஷிகளோ கூட என்னுடைய வைபவங்களை அறிவதில்லை. ஏனெனில் எல்லா விதங்களிலும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நானே ஆதியாவேன். தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சோ நானே ஆதியாவேன் அப்படிங்கிறது பகவான். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பகவான் தான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிறது பிரம்ம சமிதையில் கூறப்பட்டிருக்கிறது. சோ அதுதான் இங்க பகவான் இங்க அர்ஜுனுக்கு சொல்றாரு. பகவான் ஐ ஆம் பியாண்ட் எனிபடி எல்ஸ். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். இந்த விஷயம் யாருக்கு அப்படின்னா தேவர்களுக்கோ அல்லது மிகப்பெரிய சாதுக்களுக்கோ கூட இந்த விஷயங்கள் என்னை பற்றி அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நான் யாரு, என்னுடைய அம்சங்கள் என்ன, என்னுடைய வைபவங்கள் என்ன அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன பிரபஞ்சம், அவர் பகவான் இங்க யாரை பத்தி சொல்றாரு அப்படின்னா தேவர்களை பற்றி சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது அவருடைய படைப்பில் இந்த பௌதீக உலகம் அப்படிங்கிறது மைன்யூட்டஸ்ட் பார்ட்டிகல். ஒரு பெரிய ஒரு 10 கிலோ கடுகுல ஒரே ஒரு கடுகை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய சைஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனூண்டு பௌதீக லோகத்துல ரொம்ப பெருசா படிச்சுட்டு தான் ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. நாங்க PhD பண்ணிருக்கேன், டபுள் PhD ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. இங்க டெமிகாட்ஸே சொல்றாரு பகவான். அப்படி ஒரு மிகச்சிறந்த வைஷ்ணவர்கள் அப்படி இருக்கிறவங்களால கூட என்னை பத்தி அவ்வளவு எளிமையாக புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்ன அப்படின்னா பல்வேறு வகையான மன ஊகங்கள் ஏற்படுகின்றன. நம்ம ஒன்னு படிக்கிறோம், ஒன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும்போது அதற்காகத்தான் கூறப்படுகிறது தத்துவத்தை அறிந்தவர்கள். நம்ம சொல்றோம் இல்லையா, தத்விதி பிரணிபாத்தேனா அப்படிங்கும்போது அந்த ஞானத்தை, அந்த உண்மையை உணர்ந்தவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஊகவாதிகள், இந்த ஸ்பெகுலேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நிறைய கூகுள்ல போய் நீங்க சர்ச் போட்டீங்கன்னா கண்ணா பின்னான்னு வரும். அதை படிச்சு பார்த்துட்டு அதுதான் உண்மை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிடுறாங்க. ஆனா அது ஆக்சுவலா நம்ம எப்படி கேட்கணும், யார் மூலமாக கேட்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம்.
அவங்களால ஏன் புரிஞ்சுக்க முடியலன்னு பகவான் சொல்றாரு அப்படின்னா, முதல் காரணம் இந்த கிருஷ்ணலீலை, கிருஷ்ணா புக்கு அதெல்லாம் படிக்கும்போது இமீடியட்டா அவங்க மனசுல தோன்றது என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனுஷனா இங்க தோன்றி இருக்காரு, சாதாரணமா எல்லாரும் செய்யற மாதிரி அவரும் இங்க வந்திருக்காரு, அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ற பையன், அப்படித்தான் அவங்க மைண்ட்ல எல்லாமே ஒரு எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சரியான ஒரு புரிதல் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால் அருவவாதம் என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இம்பர்சனலிசம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தே டோன்ட் பிலீவ் த ஃபார்ம். அவங்களுடைய தாட்டு, அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாமே லிமிட்டட் டு த மெட்டீரியல் லைஃப். பௌதீக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட அந்த ஆன்மீக உலகம், அந்த ஆன்மீக உலகத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால்தான் பகவான் சொல்றார், அவரை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் தான், அவரே சொல்றாரு, நான் தான் எல்லாத்துக்குமே காரணம், எல்லாமே எங்கிட்ட இருந்து வந்திருக்கு. பல்வேறு ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு அத்தியாயத்துல கூட பௌதீகவாதிகள் என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் கூறுகிறார். சூரியன் விராட்ட ரூபத்தை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளால பார்த்து உணரக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய இந்த பௌதீக வஸ்துக்கள் எல்லாமே நான் தான் சொல்லும் போது அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான். பக்தர்களை பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் சாஸ்திரங்கள் மூலமாக, ஆன்மீக ஆச்சாரியார் மூலமாக தெரிந்து கொண்ட எல்லா விஷயங்களையும் வச்சுட்டு வித்தவுட் எனி செகண்ட் தாட், வித்தவுட் எனி செகண்ட் ஒப்பீனியன், பகவான் அப்படின்னா கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறார். கிருஷ்ணஸ்து ஸ்வயம் பகவான் சொல்றோம்ல, அந்த மாதிரி அவரு தான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கிறது அவர்களுக்கு. இங்க வந்து என்ன சொல்றாரு பகவான் அப்படின்னா, என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் தான் சொல்லணும். என்கிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னு நான் தான் உங்ககிட்ட சொல்ல முடியுமே தவிர நீங்களா ஒண்ணு ஊகம் பண்ணிக்கவே முடியாது. பலவித ரகசியங்கள், என்னை பற்றிய ரகசியங்கள் உங்களுக்கு தெரியாது. அது போல பகவானுடைய திறமைகள், அப்ளுவன்ஸ், வைபவம், இந்த தலைப்பு கொடுக்கறதுக்கு காரணமே இதுதான். அவரை பற்றிய வைபவங்களை வந்து மிகவும் நெருங்கியவர்கள் பக்தர்களுக்கு அவர் இங்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை எப்படி நம்ம எல்லாமே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, சாஸ்திரங்கள் மூலமாக, பகவத்கீதை மூலமாக, ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து பகவானை பற்றிய மகிமைகள் அவருடைய பக்தர்கள் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அது எல்லாமே எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அந்த பகவானினுடைய தயவு, அந்த பகவானினுடைய தயை, பகவானினுடைய கருணை இருந்தாலே ஒழிய அவரை பற்றி உம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. ஒரு பெரிய நடிகனை பத்தி ஒரு இன்டர்வியூல வந்து அவர் எப்படிப்பட்டவர், என்ன எழுதணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அவரு வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்தா தான் உங்களால பப்ளிஷ் பண்ண முடியும். உங்களுடைய ஊகத்துல நீங்க பாக்குறத வச்சு உங்களால எழுத முடியாது. சோ பகவானை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், பகவத்கீதையில இருக்கு, பாகவத்துல இருக்கு அப்படின்னா கூட அதை புரியணும், அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வைக்கணும் அப்படிங்கிற கிருபை அவர்கிட்ட இருந்து வந்தால்தான் நம்மால் அவரை பற்றி புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி ஒருத்தன் சரியான முறையில் என்னை பற்றி புரிந்து கொண்டு விட்டால் அவனுக்கு என்ன அப்படின்னா, அனைத்து விதமான பாவ செயல்களில் இருந்தும் அவன் விடுவிக்கப்படுகிறான் அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஸ்லோகம், 3வது ஸ்லோகம். யோமாமஜம் அநாதிம் ச வேத்தி லோக மகேஸ்வரம் அஷம் மூதான் சமர்த்தேஷு சர்வ பாபய பிரமுஷ்யதே. சௌமியா மாதாஜி படிங்க ஸ்லோகம் பிளஸ் டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 3. யோமாம் அஜம் அநாதிம் ச வேத்தி லோக மகேஸ்வரம் மத்தியேஷு சர்வ பாபைஹி பிரமுச்யதே. எவன் ஒருவன் என்னை பிறப்பற்றவனாகவும் ஆரம்பமற்றவனாகவும் எல்லா உலகங்களின் இறைவனாகவும் அறிகின்றானோ, மனிதர்களிடையே குழப்பமற்றவனாக அவன் மட்டுமே எல்லா பாவங்களில் இருந்தும் விடுதலை பெறுகிறான். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. யோமாம் அஜாம் அநாதிம், அநாதி, ஆதி அநாதி. முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பகவான் சொல்றாரு, ஐ எம் பியாண்ட் டைம், காலத்திற்கு அப்பாற்பட்டவன். காலம் அப்படின்னா என்னது? யூ ஹாவ் அ டைம் ஃப்ரேம். இல்ல, ஒரு காலம் அப்படின்னா நான் வந்து இந்த தேதியில பிறந்தேன், இல்ல யாரோ உங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தரை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அவர் 1950 பிறந்தாரு, 2000 இறந்துட்டாரு அப்படின்னா, வித்தின் த டைம் ஃப்ரேம் யூ ஆர் பிக்சிங் தட் பர்டிகுலர் பர்சன்ஸ் லைஃப். பகவான் நீங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ எம் பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். யோமாம் அஜம் அநாதிம்,
எனக்கு வந்து ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, எனக்கு வந்து ஆரம்பமும் கிடையாது, முடிவுமே கிடையாது. இப்ப நம்ம ஆத்மாவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஆத்மாவிற்கும் அதே தன்மைதான் இருக்கிறது. இந்த ஆத்மாவுக்கு வந்து எங்கிருந்து ஆரம்பிச்சது, எப்ப முடிய போகுதுன்னு யாரால சொல்ல முடியுமா? யாராலையுமே சொல்ல முடியாது. அதே போலத்தான் பிரம்மதேவனையும் அஜா என்று அழைக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, பகவானை பற்றி சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? சர்வலோக மகேஸ்வரம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பிரம்மதேவன் ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து லோக மகேஸ்வரம் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மகா பிரளயத்தில் அந்த ஜீவராசிகளுக்கு ஒரு முடிவு ஏற்படுகிறது. பிரம்மதேவரை கூட லோக மகேஸ்வரா அப்படின்னு சொல்லுறோம். காரணம் என்ன அப்படின்னா, எல்லா பிரபஞ்சங்களுக்கும் அவர் மகேஸ்வரனாக இல்லாவிடிலும் கூட இந்த ஒரு பௌதீக பிரபஞ்சத்திற்கு he is an empowered authority இல்லையா? சத்யாவேஷ அவதாரா ஃபார் குண அவதாரா அப்படின்னு சொல்றோம் அவரை பத்தி. சோ சர்வலோக மகேஸ்வரம் அந்த ஒரு பதமானது காலத்திற்கு அப்பாற்பட்டது, கட்டுப்பாட்டிற்கு அவரை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. அப்படின்னு பார்க்கும்போது நான் தான் சர்வலோக மகேஸ்வரம், நான் தான் த சுப்ரீம் பீயிங். அஷாமுதா சா மத்தியேஷு அப்படின்னா ஒரு மாதிரி மாயையில் இருக்காங்களே, அஷாமுதா, மூடா, அசாமுதா, அந்த மாதிரி மாயையில இருந்து வெளியேறியவர்களுக்கு தான் இது புரியும். காரணம் என்ன அப்படின்னா, மற்ற ஜீவராசிகளுக்கு சா மர்த்தியேசு அப்படின்னா மர்த்தியா, மர்த்தியா மீன்ஸ் டெத். சோ அந்த மரணம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கிறது. சர்வ பாப்பையா பிரமுஷதே அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள் யாரு? இந்த ஞானத்தை தெரிந்து கொள்பவர்களுக்கு சர்வ பாப்பைய பிரமுஷத்தே என்றால் அப்படிப்பட்டவர்கள் பாவ விளைவுகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். சோ பகவான் கிட்ட வந்து ஒருத்தன் போறான் அப்படிங்கும்போது எல்லா விதமான பாவங்களில் இருந்து விலக வேண்டும் அப்படிங்கிற ஸ்லோகம் ஆல்ரெடி ஒரு 4வது சாப்டர்ல சொல்லியிருக்காரு. வீதராக பயக்ரோதா மன்மயாமம் உபாசிரதகா. எல்லா விதமான ஆசைகளில் இருந்தும், கோபங்களில் இருந்தும், பயத்திலிருந்தும் எல்லாருமே விடுவித்து என்னை முழுமையாக நம்பிக்கொண்டு என்னிடம் சரணடைபவர்கள், என்னிடம் தஞ்சம் புகுபவர்கள், பல்வேறு பிறவிகளில் செய்த பாவங்களை அனைத்தையும் தூய்மைப்படுத்திக் கொள்பவர்கள் மட்டுமே என்னுடைய இந்த திவ்யமான அன்பை பெற முடியும் அப்படிங்கிறாரு. சோ அப்பயே என்ன சொல்றது? The pre-requirement to get to the transcendental love and affection of Krishna is away from sinful reactions. அதுக்கப்புறமா சப்சிக்வெண்டா போன சாப்டர்ல எல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, அப்படி தவறு செய்தாலும் கூட அவர்கள் வீழ்ச்சி அடைவதில்லை, என்னுடைய பக்தர்கள் வீழ்ச்சி அடைவதில்லை. யாரு அப்படின்னா, அந்த மாதிரி பாவத்திலிருந்து வந்துட்டு கண்டினியூஸா பக்தி எவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ, தொடர்ந்து பக்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பகவானை தவிர வேற எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் பக்தி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தான் அந்த பாவத்தில் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இப்ப இந்த 4வது அத்தியாயத்தை பார்த்துட்டோ நம்ம லேட்டஸ்டா தெரிஞ்சுக்கிட்ட ஸ்லோகத்தை பார்த்தாலும் கான்ட்ரடிக்டரியா இருக்கிற மாதிரி இருக்கும். பகவானுக்கு என்ன சொல்றாருன்னா, the pre-requirement அப்படிங்கும் போது pre-requisite is you should be away from sinful reactions. ஓகே, sinful reactions நீங்க வெளியே வந்தாச்சு, நீங்க தொடர்ந்து பக்தி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு பாவ செயல்கள்ல நீங்க ஈடுபட்டு விட்டீர்கள் அப்படின்னா he is taken care. அப்படிப்பட்ட ஒரு பக்தனுக்கு பகவான் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை எடுக்கிறேன், உனக்கு பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிறது. சோ அந்த குவாலிபிகேஷன் இஸ் ஆல்ரெடி அட்டைன்டு. அந்த குவாலிபிகேஷன் இருந்துட்டு தான் அந்த காலேஜ்ல போய் படிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. சோ அந்த காலேஜ்ல வந்து அவர் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா கூட அவங்க பாஸ் போட்டு விட்டுறாங்க. அந்த மாதிரி பகவான் வந்து யூ ஹாவ் எலிஜிபிள் நவ் டு கெட் திஸ் பெனிஃபிட் ஃப்ரம் மீ. சோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். சோ இங்க வந்து முதல்ல என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அந்த மாதிரி பாவங்களில் இருந்து நீ வந்துட்டு வெளியே வந்துடுற. சோ இது ஒரு மறுமலர்ச்சி, டிரான்ஸ்பர்மேஷன் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மறுமலர்ச்சி எங்க ஏற்படுகிறது? உன்னுடைய இதயத்தில் ஏற்படுகிறது. அந்த இதயத்துல என்ன ஏற்படுகிறது? பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு கவர்ச்சி. வேற எந்த விதமான பௌதீக வஸ்துக்கள் மீதும் உங்களுக்கு ஆசையே கிடையாது. பகவானை பற்றி நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த கர்மகாண்ட செயல்களிலிருந்து விடுபட்டு, அந்த மாயையிலிருந்து விடுபட்டு நீங்கள் தொடர்ந்து
பகவானை பற்றி. இப்ப ஞானிக்கு கூட என்ன அப்படின்னா, அந்த ஞானி லெவல்ல இருக்கிறவன கூட அந்த பற்றுதல் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும். வேற எந்த விதமான செயல்களும் செய்யாமல் வெறுமை ஒரு ஞானி ஸ்தானத்திலேயே இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு யோகி ஸ்தானத்திலேயே அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அஷ்டாங்க யோகிகளாக மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பக்தர்களாக மாறுவதே இல்லை. இன்னும் மாறல அவங்க. அதனால்தான் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்தர்கள் எல்லாமே பகவானுக்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த நிலை ஏற்படாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஒரு ஸ்லோகத்துல கூறப்படுகிறது. ஜெயலட்சுமி மாதாஜி கடைசி பேராகிராஃப் படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணருடைய வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்படும் அனைத்து செயல்களும் தெய்வீகமானவை. அச்செயல்கள் ஜட விளைவுகளால் களங்கமடைவது இல்லை. ஜட செயல்கள் மங்களகரமானவை, அமங்கலமானவை என்று பிரிக்கப்படுகின்றன. ஆனால் இவ்வுலகில் உள்ள அத்தகு கருத்து ஏறக்குறைய மனக்கற்பனையே. ஏனெனில் இந்த ஜட உலகில் மங்களகரமானவை என்று எதுவும் கிடையாது. ஜட இயற்கை முழுவதும் அமங்கலமானவையே என்பதால் அனைத்துமே அமங்கலமானதுதான். சிலவற்றை மங்களகரமானதாக கருதுவது நமது கற்பனையே. உண்மையான மங்களம் என்பது பூரண பக்தியுடனும் சேவை மனப்பான்மையுடனும் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்களை பொறுத்ததாகும். எனவே நமது செயல்கள் மங்களகரமானதாக அமைய வேண்டும் என்றால் நாம் பரமபுருஷருடைய வழிகாட்டுதலின் கீழ் செயல்பட வேண்டும். அத்தகு வழிகாட்டுதல்களை ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்ற அங்கீகரிக்கப்பட்ட நூல்களில் இருந்தும் நேர்மையான ஆன்மீக குருவிடமிருந்தும் பெறலாம். பரமபுருஷரின் பிரதிநிதி என்பதால் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதல் பகவானின் நேரடி வழிகாட்டுதலே ஆகும். ஆன்மீக குரு, சாதுக்கள், சாஸ்திரங்கள் ஆகிய மூன்றின் வழிகாட்டுதலும் ஒன்று. இந்த மூன்று மூலங்களிடையே எவ்வித முரண்பாடும் கிடையாது. இத்தகு வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்படும் எல்லா செயல்களும் இந்த ஜட உலகின் பாவ புண்ணியத்திலிருந்து விடுபட்டவையாகும். செயல்களை செய்வதில் பக்தனிடமுள்ள திவ்யமான மனப்பான்மை உண்மையான துறவாகும். இதுவே சந்நியாசம். பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்தின் 1வது பதத்தில் கூறப்பட்டுள்ளது போல, எவனொருவன் பரமபுருஷரால் ஆணையிடப்பட்டதன் காரணத்தால் தனது கடமையில் ஈடுபட்டுள்ளானோ, எவனொருவன் தனது செயல்களின் பலன்களில் தஞ்சம் அடைவதில்லையோ, அனாரிஷ்ட கர்மம் பலம், அவனே உண்மையான துறவி ஆவான். பரமபுருஷரின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுபவனே உண்மையான சன்னியாசியும் யோகியும் ஆவான். வெறுமே சன்னியாச உடையை தாங்கிக் கொண்டு போலி யோகியாக இருப்பவன் அல்ல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ அந்த உண்மையான துறவி, அந்த பக்தி, பகவானை எப்பொழுதுமே மனதில் நினைத்துக் கொண்டு அந்த பாவ செயல்களில் ஈடுபடாமல் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஒரு உண்மையான துறவி. பகவான் சொல்லியது போல அவர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறார்கள். சோ அந்த ஒரு புரிதலோடு 4வது 5வது ஸ்லோகம், இது ரெண்டும் சேர்ந்த ஸ்லோகத்தை முதல்ல நம்ம படிச்சிடலாம். புத்திர் ஞானம் சம்மோகः ஷமா சத்யம் தம ஷமாஹ சுகம் துக்கம் பவோ அபாவோ பயம் ஷா அப்யம் ஏவச அஹிம்சா சமதா துஷ்டிஷ் தபோதானம் யசோ அயசஹ பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ பிருதக் விதஹ. பிரசன்ன லட்சுமி மாதாஜி, நீங்க டிரான்ஸ்லேஷன் படிங்க. இருக்கா? புக் இருக்கா? இங்கிலீஷ் ஆர் தமிழ்? அன்மியூட் பண்ணி. English book. Translation Srila Prabhupada ki jai. Intelligence, knowledge, freedom from doubt and delusion, forgiveness, truthfulness, control of the senses, control of the mind, happiness and distress, birth, death, fear, fearlessness, non-violence, equanimity, satisfaction, austerity, charity, fame and infamy. All these various qualities of living beings are created by me alone. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இப்ப இது வரைக்கும் நம்ம ஒரு 3 ஸ்லோகம் படிச்சிருக்கோம் இல்லையா? முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பகவான? சொல்லுங்க பார்க்கலாம் சௌமியா மாதாஜி. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல என்ன சொன்னார் பகவான்? உங்களோட ஐஸ்வர்யத்தோட பெருமையை பத்தி சொல்லியிருக்காரு. சோ பகவானை பற்றிய ஒரு ஐஸ்வர்யம் இல்லையா? சோ அது ஒரு உன்னதமான ஞானமாக பகவான் கூறுகிறார். 2வது ஸ்லோகத்துல அவர் என்ன சொன்னாரு? இந்த ஐஸ்வர்யம், என்னை பற்றிய ஐஸ்வர்யங்கள் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் கூட தெரியாது அப்படிங்கிறாரு. கடைசியா பார்த்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? இதெல்லாம் யாருக்கு? என்கிட்ட யாரெல்லாம் வராங்களோ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட யாரெல்லாம் வராங்களோ அவர்களுக்கு எந்த விதமான பாவத்திலிருந்தும் எந்த விதமான அந்த பாவ விளைவுகள் அவர்களுக்கு ஏற்படாது அப்படிங்கிறார். இப்போ பின்னாடி வரப்போற ஒரு 2-3 ஸ்லோகங்கள்ல அவரு ஃபர்தரா அவரை பத்தியே டிஸ்கிரைப் பண்ண போறார். எப்படி அவர்தான் அனைத்திற்கும் ஆதி,
காரணமாக இருப்பவர், காரணகர்த்தாவாக இருப்பவர். என்னென்ன குணங்கள் எல்லாம் இருக்கிறது, அது ஜீவராசிகள், அதாவது அசையும் பொருள் அசையாத பொருள் எல்லாமே இருந்ததுன்னா கூட அது எல்லாத்துக்குமே ஒரு தன்மைகள் இருக்கும் இல்லையா, அந்த கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த தன்மைகள் அது ஒரு மாதிரி நுணுக்கமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மரம் இருக்கு, ஒரு மனுஷன் இருக்கான் அப்படிங்கும்போது அந்த மரத்தை பற்றியும் அந்த மனிதர்களை பற்றியும் நம்மளுக்கு பல்வேறு விஷயங்கள் ரொம்பவும் அதிகமான அளவுல நம்மளுக்கு அது தெரியாது. ஒரு மரத்தை பத்தி நம்ம பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு விதைய போடுறோம் அவ்வளவுதான் அப்படின்னு. அதே ஒரு மனிதனுடைய ஒரு வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது அந்த 6 வகையான வளர்ச்சிகள் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஒரு சில தன்மைகள் இருக்கிறது. அந்த மாதிரி பல்வேறு வகையான தன்மைகள், குணநலன்கள் எல்லாமே பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்கிட்ட இருந்துதான் எல்லாமே வருகிறது. இந்த ஸ்லோகத்துல படிக்கும்போது பல்வேறு வகையான குணங்களை பற்றி இந்த ஸ்லோகம் கூறப்பட்டிருக்குது இல்லையா. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது எங்கிட்ட இருந்து பல்வேறு வகையான குணங்கள், பல்வேறு வகையான விஷயங்கள் எல்லாமே எங்கிட்ட இருந்துதான் வருது அப்படிங்கிறார். நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஐ எம் த சோர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, எவ்வளவு தன்மைகள், பல்வேறு விதமான தன்மைகள் ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் பல்வேறு வகையாக இருந்தாலும் கூட இந்த பௌதீக உலகில் அவருக்கு தெரியாம ஒண்ணுமே வரவே வராது. அந்த மாதிரி ஒரு விஷயம். அதை எல்லாத்துக்குமே பகவான் தான் ஆதாரமாக இருக்கிறார். அப்படிங்கும்போது இந்த குணங்களை எல்லாமே பகவான் மனித ஜீவராசிகளிடமும் தேவர்களிடமும் தேவ உலகத்திலும் அந்த குணங்களை அவர் அனைவருமே பெரும்படி இஸ் மேனிஃபெஸ்டிங் such qualities to human society as well as in the society of demigods. அப்படிங்கிற விஷயம் இரண்டாவது விஷயம். இது எல்லாமே வருது, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். இத இந்த குவாலிட்டிஸ நான் மேனிஃபெஸ்ட் பண்றதும் நான் தான். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது அனைத்துமே பகவானால் சிருஷ்டி செய்யப்பட்டது. இதை வச்சுக்கிட்டு கிருஷ்ண உணர்வில் யாராச்சும் முன்னுக்கு வர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், இந்த ஆன்மீக தொண்டில் நானே வரணும். காரணம் என்னன்னா இந்த குவாலிட்டிஸ் கொடுத்தது எல்லாமே பகவான் தான். சோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வளவு விஷயம் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த இவ்வளவு விஷயங்கள் கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதன் மூலமாக என்னை பற்றிய ஞானம் உங்களுக்கு அதிக அளவில் ஏற்பட வேண்டும், நீங்கள் ஆன்மீகத்தில் வளர வேண்டும் அப்படிங்கிறது. முதல்ல புத்தி இல்லையா, அந்த புத்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த புத்தியை வச்சுட்டு we need to analyze. நம்ம அந்த புத்திய மூலமாக இது தப்பா ரைட்டா அப்படிங்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் இது பகவான் கொடுத்திருக்காரு ஆக்சுவலா. ஆனா அதை நம்ம சரியான பாதையில யூஸ் பண்றோமா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. அடுத்தது ஞானம். அந்த ஞானத்தின் மூலமாக நாம் பெற வேண்டிய மிகப்பெரிய ஞானம் என்ன அப்படின்னா, யூ ஆர் யூசிங் யுவர் இன்டெலிஜென்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி நாலேஜ். என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா அந்த மேட்டருக்கும் ஸ்பிரிட்டுக்கும், ஜட பொருளுக்கும் ஆன்மா, அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அசம்மோகா, அந்த மாயையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும், அந்த சந்தேகத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். சோ the primary thing is your intelligence. அந்த இன்டெலிஜென்ஸை வச்சுட்டு என்னெல்லாம் பின்னாடி நீங்க பண்ற போறீங்க பாருங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தேகத்திலிருந்தும் மாயையிலிருந்தும் வெளியேற வேண்டும் என்பதுதான் அசம்மோகா. அதே போல ஷமா, ஷமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மன்னிக்க கூடிய ஒரு தன்மை, பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. காரணம் என்ன அப்படின்னா சின்ன சின்ன தவறுகள் எங்கேயாச்சும் நடக்கலாம். அது சரியான பாதையில் நீங்க அந்த பயிற்சியை மேற்கொள்ளாமல் இருக்கும்போது உங்களுக்கு ஏதேனும் ஒரு அவமானம் ஏற்படலாம். மற்றவர்கள் உங்களை என்ன சொல்றது, they can insult you also, they can dishonor you also. உங்களுக்கு ஒரு மரியாதை தெரியாம, கௌரவம் தராம உங்களை இன்சல்ட் பண்ணலாம். அதை எல்லாமே தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுக்கு யாரு கொடுக்கிறாருன்னா பகவான் கொடுக்கிறாரு. ஆனா அதை த்ரூ தட் இன்டெலிஜென்ஸ் யூ ஹேவ் டு யூஸ் இட். அந்த ஃபால்ஸ் ஈகோ, அந்த கர்வம், பொய் அகங்காரம் மூலமாக அதை நீங்க ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அதே போல சத்தியம், சத்தியம் இஸ் ட்ரூத்ஃபுல்னஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல. அந்த சத்தியம், சத்தியம், சத்தியம் சமஸ்கிருதத்திலயும் தமிழ்லயும் கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை தான். நீங்க யாரு, உங்களால மற்றவர்களுக்கு என்ன பலன், உங்களுடைய சுய ஆசைக்காக அந்த உண்மையை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. நீங்க யாரு, நீங்க பகவானினுடைய ஒரு அங்கம், ஆத்மா இல்லையா. சோ அந்த ஆத்மாக்கு இவ்வளவு தன்மைகள் இருக்கு. ஆனா உங்களுடைய ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்டுக்காக
யூ ஷுட் நாட் சேஞ்ச் ஆல் த டெஃபினிஷன் அப்படிங்கிறது தான் ஒரு புரிதல். ஆறாவது என்ன சொல்றாரு? தமா. தமா மீன்ஸ் வாட்? நம்மளுடைய இந்திரியங்களை எந்த அளவிற்கு நம்மால் கட்டுப்படுத்த முடியும். வேண்டாத சுயமான இன்பத்திற்காக, நம்முடைய சொந்த ஆசைக்காக அந்த இந்திரிய திருப்தியை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. சமக. சமக மீன்ஸ் உன்னுடைய மனக்கட்டுப்பாடு. அந்த மனக்கட்டுப்பாட்டின் மூலமாக இதையெல்லாம் நீங்க கட்டுப்படுத்த முடியும். எதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும்? உங்களுக்கு தேவையான பணம், எனக்கு இந்த பணம் போதும், இதுக்கு மேல எனக்கு பணம் வேண்டாம், நான் வந்து பக்தியில ஈடுபடணும், என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுட்டு நான் பக்தியில ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட வேண்டும். இல்ல எனக்கு இன்னும் நிறைய பணம் வேணும், காசு வேணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த மனக்கட்டுப்பாடு உங்களிடம் இல்லை என்பது தெரிகிறது. திஸ் இஸ் கால்டு பவர் ஆஃப் தாட். உங்களுடைய சிந்தனை, யூசிங் யுவர் இன்டெலிஜென்ஸ், உங்க சிந்தனை மூலமாக அதை எப்படி நம்ம அதை பயன்படுத்த போகிறோம் பகவான் கிருஷ்ணருக்காக. முன்னாடி ஸ்லோகத்துல சொல்றாருல, எல்லாமே விட்டுட்டு என்ன முழுசா எவன் நினைச்சிட்டு இருக்கானோ அவனைத்தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பேன் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி சோ இந்த தன்மைகள், இந்த குவாலிட்டிஸ் வந்து எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாம இந்த இந்திரிய சுகம் எல்லாமே ஒரு செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்டா போறதால நம்மளால எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, எதையுமே சாதிக்க முடியவில்லை. அதனாலதான் அடுத்தது சொல்றாரு, சுகம் துக்கம். இந்த ஒரு பிரச்சனையில இருக்கிறதால தான் எல்லாருக்குமே என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்ற வகையில் அமையக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்தை செலுத்தி அதற்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு துக்கப்படுகிறார்கள். அதே விஷயம் நீங்க வந்து பகவான் கிருஷ்ணருக்கு ஏதுவாக, அவருக்கு ஏற்ற வகையில் நம்முடைய விஷயங்கள் எல்லாமே மாறும்பொழுது எப்பொழுதுமே நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். சோ இதுதான் வந்து பல்வேறு வகைகளில் அங்க விளக்கப்படுகிறது. இந்த நிறைய குணங்களை பத்தி எல்லாம் அவர் போட்டிருக்காரு. இந்த பாவா, அபவா, துஷிஸ்தா, தபா, தானம், யாஷா, ஷமதா, அஹிம்சா, அபயம். பாவ அபாவகன மீன்ஸ் அந்த 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 பிறப்பு, அந்த ஆத்மாவானது பிறக்கிறது, அதை பத்து. துஷ்டி அப்படிங்கிறது உங்களுடைய திருப்தி. தபா நம்ம பண்ணக்கூடிய தவங்கள், நம்ம பண்ணக்கூடிய அந்த யாகங்கள். தானம் நீங்க கொடுக்குற தானம், சேரிட்டின்னு சொல்றோம்ல, தானம். யஷா மீன்ஸ் உங்களுடைய புகழுக்காக. சோ இதெல்லாமே பின்னாடி வர சப்சிக்வெண்ட் வெர்சஸ்ல வந்து பகவான் எல்லாத்தையுமே வந்து பேச போறாரு. சமதா அனைவரையும் சரி சமமாக பார்ப்பது, அஹிம்சை, நான் வயலன்ஸ், அஹிம்சை அப்படின்னா. அதே போல அபயம், எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் இருப்பது, ஃபியர்லெஸ்னஸ், பயம் இல்லாம பகவான்கிட்ட இருக்கிறது. சோ இந்த மாதிரி தன்மைகள் எல்லாமே, அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து பகவான் கொடுத்திருக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல he is going to talk about இது எல்லாத்துக்குமே காரணம் பகவான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் 6வது ஸ்லோகத்தில் கூற போகிறார் பகவான் இப்போ. சோ 6வது ஸ்லோகத்துக்கு நம்ம போறோம் இப்போ. ஸ்லோகா நம்பர் 6. சோ இது பர்போட், ரொம்ப பெரிய பர்போட். இந்த பர்போட்ல அவர் எல்லா குவாலிட்டிஸை பத்தி ஒரு விளக்கி இருக்காரு, அவ்வளவுதான். சோ நீங்க பர்போட்டை ஃபுல்லா படிச்சுக்கலாம் நீங்க. நம்ம எல்லாமே ஒரு சின்ன ஒரு சம்மரைஸ்டு ஃபார்ம்ல நான் உங்களுக்கு எல்லாமே சொன்னேன் நானு. அதுதான் ரொம்ப டீடைல்டா இந்த பர்போட்ல எழுதியிருக்காரு பிரபுபாதர். 6வது ஸ்லோகம். மகர்ஷயக சப்த பூர்வே ஷத்வாரோ மனவஷ்ததா மத்பாவ மானஷா ஜாதா ஏஷம் லோக இம பிரஜஹ. இந்திரமாதை படிக்கிறீங்களா? ஸ்லோகம் பிளஸ் டிரான்ஸ்லேஷன். படிக்கிறேன் பிரபு. படி. மகர்ஷஸ்யக சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவ மானசா ஜாதா ஏஷாம் லோக இமாக பிரஜாஹ. 7 மகா ரிஷிகளும் அவர்களுக்கு முந்தைய 4 ரிஷிகளும் மனித சமுதாயத்தை தோற்றுவித்தவர்களான மனுக்களும் என்னிடம் இருந்து எனது மனதால் பிரிந்தவர்களே. பல்வேறு லோகங்களில் வாழும் எல்லா உயிரினங்களும் அவர்களிடமிருந்து தோன்றியவையே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இஸ் சோர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் சொல்றாரு இல்லையா? பகவான் வந்து எல்லாத்துக்குமே நான் தான் காரணகர்த்தாவாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான, யாரு நமக்கு தகப்பனரா இருந்தது, யாரு நமக்கு கிராண்ட் ஃபாதரா இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம், பிளஸ் எல்லா சிருஷ்டிக்கும் எப்படி அவர் காரணம், அது எல்லாமே இங்க விளக்கப்பட்டிருக்குது. பிரபிதாமகா. பிரபிதாமகா அப்படின்னா ஃபாதர் ஆஃப் த கிராண்ட் ஃபாதர், அதாவது கொள்ளு தாத்தான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கொள்ளு தாத்தா யாரு அப்படின்னு. பிதாமகா அப்படின்னு கேட்டா அது யாரு அப்படின்னா நம்முடைய தாத்தா. சோ இவங்களுக்கு எல்லாமே நான் தான் காரணம்.
இதுல அதுக்கப்புறமா நிறைய மனுக்கள் இல்லையா, 4 குமாரர்கள், சப்தரிஷிகள். சப்தரிஷிகள் பேர் தெரியுமா உங்களுக்கு? யாரெல்லாம் சப்தரிஷிகள் பேர் சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கு தெரியும்? வாரணாசி எல்லாம், காசி விஸ்வநாத டெம்பிள் எல்லாம் போனீங்கன்னா சப்தரிஷி பூஜை பண்ணுவாங்க சாயங்காலத்துல. யாராவது போயிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அமக்கலமா பண்ணுவாங்க சப்தரிஷிகள். காஷ்யபா, அத்ரி, வசிஷ்டா, விஸ்வாமித்திர, கௌதம, ஜமதக்னி, பரத்வாஜ், இவங்கதான் சப்தரிஷிகள். இந்த சப்தரிஷிகள், 4 குமாரர்கள், அது போல 14 மனுக்கள், பிரம்மதேவனை ஹிரண்ய கர்ப்பான்னு சொல்றாங்க இல்லையா. அந்த ஹிரண்ய கர்ப்பா அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி செய்வதற்கு காரணமாக இருப்பவர். பிரம்மாவினுடைய ஆயுட்காலம் 1000 தேவ வருடங்கள். நம்ம திரும்ப அந்த டீடைல்ஸ்க்கு போகல. அவருடைய 1000 வருடங்கள், அந்த 1000 தேவ வருடங்கள், அதாவது அவர் 100 வருடங்கள் வாழ்கிறார் அப்படிங்கிறது என்ன கணக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படிங்கிறார். பிதாமகா. அர்ஜுனா பின்னாடி ஒரு ஸ்லோகத்துல வரப்போகுது. ஒரு பிரார்த்தனையில் பகவானை அவர் பிரார்த்திக்கிறார். வாயுர் யமோ அக்னிர் வருண சசங்கக பிரஜாபதிஷ்ட்வம் பிரபிதா மகஷ்ச நமோ நாமஸ்தே அஷ்டு சகஸ்ர கிருத்வ பூனஷ்ச பூயோ அபி நமோ நமஸ்தே. இது பகவத்கீதை 11வது அத்தியாயம் 39வது ஸ்லோகம். இதுல அர்ஜுனன் இதேதான் சொல்றாரு. எல்லாமே நீங்க தான், காற்று நீங்கள் தான், அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் நீங்கள் தான், அக்னி நீங்கள் தான், நீர் நீங்கள் தான், சந்திரன் நீங்கள் தான், பிரம்மதேவன் நீங்கள் தான். யூ ஆர் த கிரேட் கிராண்ட் ஃபாதர். பிரபிதா மகாஸ் அப்படின்னா நீங்க தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். அதனால உங்களை நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு. சோ அந்த விஷயத்துல பார்க்கும்போது பகவான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அவருடைய வைபவங்களை பற்றி பேசும்போது இது பல்வேறு இடங்களில் பகவான் அதை கூறிக்கொண்டேதான் இருக்கிறார். இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்துல சொல்லும் போது எல்லாமே எங்கிட்ட இருந்து தான்ப்பா வந்திருக்கு. ஐ ஆம் த சீஃப் ஆஃப் ஆல் கிரியேஷன் அப்படிங்கிறதுதான் இந்த ஒரு ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 7வது ஸ்லோகம். 7வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல முடிய போகுது. அந்த பகவானை பற்றி அந்த தன்மைகள் சொன்னோம் இல்லையா, முதல் 7 ஸ்லோகங்கள்ல பகவான் தன்னை பற்றியும் அவருடைய வைபவங்களை பற்றியும் கூறுகிறார் அப்படின்னு. இந்த கடைசி ஸ்லோகம், அதாவது இந்த செக்ஷன்ல இந்த 7வது ஸ்லோகத்துல அந்த பகவானினுடைய நிலையை புரிந்து கொண்டு புகழ்பவர்கள் முடிவில் அவரிடம் சரணடைவார்கள் அப்படின்னு. இப்ப அவரை பத்தி எல்லாமே தெரிஞ்சாச்சு. போன அத்தியாயத்துக்கு இதுக்கு கனெக்ஷன் எப்படி எடுத்துட்டு வர்றாரு பாருங்க. மன்மனா பவமத் பக்தோ, அவரை பத்தி மனசால நினைக்கணும், எல்லாம் செய்யணும் அப்படின்னு. அது எப்படி முடியும் என்றால் அவருடைய வைபவங்களை எவன் ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 ஸ்லோகத்துல எல்லாமே பல்வேறு வகையான விஷயங்கள், எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டவங்க என்கிட்ட சரணடைவார்கள். அந்த என்னிடம் சரணடைவதற்கு அந்த ஞானம் அவர்களுக்கு பயன்படும். சோ அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு. ஏதாம் விபூதிம் யோகம் ச மம யோ வேதி தத்வதஹ ஷ அவிகல்பேன யோகேன யுஜ்யதே ந அத்ர சம்சயஹ. குணமை மாதாஜி படிங்க ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ணா. ஏதாம் விபூதிம் யோகம் ச மம யோ வேதி தத்வதஹ சோ விகல்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயஹ. One who is factually convinced of this opulence and mystic power of mind engages in unalloyed devotional service. Of this there is no doubt. Hare Krishna. Hare Krishna. So பகவானை பற்றிய ஒரு விஷயம் என்ன, ஒரு ஆன்மீகத்தில் மிக ஒரு உயர்ந்த நிலை. அதாவது நிறைய பெரிய பெரிய மலைகள் எல்லாம் இருக்குல்ல, இமயமலை ஹையஸ்ட் சம்மிட் இல்லையா, அந்த பெரிய, அதே மாதிரி ஒரு பெரிய மீட்டிங், உலக தலைவர்கள் உடைய மீட்டிங் நடக்குது அப்படின்னா சம்மிட் அப்படிம்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த ஞானத்தை பெறுவது என்றால், இப்ப நிறைய பேருக்கு நிறைய புராணங்கள் நிறைய தெரியும். இப்ப டிவில எல்லாம் காலையில பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7 வரைக்கும் எல்லா சேனல்லையும் ஆன்மீக செய்திகள் தான். அது ஒரு சில பேர் தொடர்ந்து ஒரே பர்டிகுலர் சேனலே கேட்பாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அது சொல்றதுதான் உண்மை அப்படின்னு.
அவங்க என்ன விளக்கி கொண்டிருப்பார்கள் என்றால் ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ், ஏதாச்சும் ஒரு பக்தி மார்க்கத்தை பத்தி அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோ அதை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க மைண்ட்ல வந்து அதுதான் டாப் மோஸ்ட் அப்படின்னு தெரியும். காரணம் என்ன அப்படின்னா அதை விட்டுட்டு அவங்க வேற எங்கேயுமே போய் வேற எந்த விஷயமுமே கேட்கறதே கிடையாது. அதுக்காக தான் பகவான் நீங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அந்த ஞானம், எந்த ஞானம், அந்த ஆன்மீக ஞானத்தில் மிக உயர்ந்ததாக கருதப்படுவது, ஹையஸ்ட் சம்மிட், இமயமலைதான்ப்பா மலைகளிலேயே மிகப்பெரிய உயரமானது, பிரமாதமானது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஆன்மீகத்திலேயே மிக உயர்ந்த ஒரு ஞானம், ஆன்மீகத்தினுடைய ஒரு முழுமை, ஸ்பிரிச்சுவல் பர்ஃபெக்ஷன் என்ன அப்படின்னா முழு முதற் கடவுள் யார் என்று தெரிந்து கொள்வது. பிரபுபாதர் வந்து பிருந்தாவனத்துல குருக்குலுக்கு போறார். அந்த குருக்குள்ள வந்து உங்களுக்கு பிருந்தாவனை பத்தி நிறைய தெரியும். நிறைய பாபாஜிஸ், நிறைய மத்த சம்பிரதாயத்தினுடைய சாதுக்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே பிரபுபாத பார்த்தாலே ஒரு மாதிரி ஒரு நக்கல், இந்த ஆள் என்ன இவருக்கு தான் எல்லாம் தெரியும், எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு அவருக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிச்சுவேஷன் அர்லி டேஸ்ல. இந்த குருக்குள் பசங்களை பார்த்துட்ட உடனே அந்த சாதுக்கள் எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்றாங்க. என்ன பிரபுபாத், இந்த பசங்களுக்கு வந்து இத்தினூண்டு வயசுலயே வந்து நீங்க ஆன்மீகத்தை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்துருங்க, அவங்க எல்லாம் கத்துக்க வேண்டிய விஷயம் எல்லாம் எவ்வளவு இருக்கு, நீங்க வந்து அவங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றீங்களே அப்படின்னு. உடனே பிரபுபாத் கேட்கிறாரு, ஓ நீங்க எல்லாம் வந்து நிறைய கத்துன்னு இருக்கீங்களா ஆன்மீகத்துல, வெரி கிரேட். ஹூ இஸ் த சுப்ரீம் லார்ட், சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னாராம். உடனே எல்லாரும் சொல்றாங்களாம், ப்ரோ இட் இஸ் அ டிஃபிகல்ட் கொஸ்டின், இதுக்கு வந்து எங்களால எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க நிறைய புராணங்கள் எல்லாம் கோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவே முடியல. உடனே அந்த குருக்குள் பையன் ஒருத்தனை கூப்பிட்டுட்டு ஹூ இஸ் த சுப்ரீம் லார்ட் அப்படின்னு அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான் அந்த பையன். See, this is the knowledge. பிரபுபாதர் தான் சொல்றது, இதுதான் உண்மையான அறிவு. நீங்க வந்து ஒரு சாதுக்களாக இருந்து அவ்வளவு பயிற்சிகள் செய்து அவ்வளவு அந்த யோகா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி உங்க மனசை கட்டுப்படுத்தி இந்திரியத்தை கட்டுப்படுத்தி என்னென்னமோ செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட அந்த உண்மையான உங்களுக்கு கிடைக்கவில்லை. அதனாலதான் பகவான் நீங்க சொல்றது எது சிறந்தது அப்படின்னா அந்த பகவான் யாரு அப்படிங்கறத தெரிந்து கொள்வது. அப்படிப்பட்ட பகவான் இஸ் த கிரேட்டஸ்ட், காட் இஸ் கிரேட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்ல எதனா ஒண்ணு ஒரு ஆபரேஷனோ இல்ல எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா காட் இஸ் கிரேட் அப்படிம்பாங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஹூ இஸ் தட் கிரேட் காட் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாது. இல்ல முருக பக்தர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டுல ஒரு பிரச்சனை, அவர் ஆபரேஷன் தியேட்டருக்கு போறாரு, ஆபரேஷன் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வருது, எல்லாம் பண்ணணும், காட் இஸ் கிரேட் அப்படிம்பாங்க. அவர் சொன்ன பதம் எஸ் ரியலி காட் இஸ் கிரேட். நம்ம வந்து இங்க காட் அப்படின்னு சொல்றது ஒன்லி கிருஷ்ணா. பட் த நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் தட் கிரேட் காட், அதுதான் நமக்கு வந்து பகவான் கிருஷ்ணருடைய நிலை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட சரணடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதத்துல வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சர்வசிரேஷ்ட சர்வ ஆராத்திய காரணேர காரண தான்ற பக்தியே ஹொய் ஜீவேர சம்சார தாரணம். அதாவது இந்த பரம்பொருள் அப்படிங்கிறத எல்லாருமே, எல்லா ஆசிரமத்துல இருக்கிறவங்களுமே அவரை பிரார்த்தனை செய்ய வேண்டும். சர்வ சிரேஷ்ட சர்வ ஆராத்திய காரணேர காரண, யார நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால் எல்லா காரணங்களுக்கும் யாரு காரணமாக இருக்கிறாரோ அவர்களைத்தான் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி செய்யறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமாக இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுதலை என்பது கிடைக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல நம்ம வந்து let me read that sloka now. அந்த ஸ்லோகம் போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் பிரீஃப் அபவுட் திஸ் 4 இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், பகவான் தான் சிறப்பு வாய்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறமா வரக்கூடிய இந்த 4 ஸ்லோகங்கள்ல பகவான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சதுர்ஸ்லோகி 8-11 வரைக்கும் அனைத்துக்குமே காரணம் பகவான் தான் அப்படிங்கறதை ஆணித்தரமாக வலியுறுத்தி கூறப்போகிறார். அவரை பத்தி கூறக்கூடிய இந்த பகவத்கீதையில அவரை பத்தி கூறக்கூடிய லாஸ்ட் 4 ஸ்லோகாஸ், இனிமே சப்சிக்வெண்ட் ஸ்லோகாஸ்ல பகவான் அவரை பத்தி குளோரிஃபை பண்ண மாட்டாரு, அவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்ல போறது இல்லை, எதுவுமே சொல்ல போறது இல்லை. இந்த 4 ஸ்லோகம் இந்த ஃபைனல் காஃபின்ல வந்து
நெய்லிங் த காஃபின் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி கடைசி ஆணி அடிக்கிறாரு இப்போ அர்ஜுனன் தலையில. நான் தாண்டா, இதுக்கப்புறமும் யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஸ்லோகங்கள்ல கூறப்படுகிறது. ராமானுஜாச்சாரியார் அவருடைய பாஷ்யம், ஸ்ரீ சம்பிரதாயம் பாஷ்யம் இந்த 4 ஸ்லோகத்தை வச்சுதான் அவர் பகவத்கீதைக்கு அத்தனை விதமான பாஷ்யங்களும் அவர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு மிகச்சிறந்த ஒரு அனலிட்டிக்கல் லெவல்ல பகவத்கீதைய, ராமானுஜாச்சாரியுடைய பகவத்கீதையை படிச்சோம் அப்படின்னா திரும்ப 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 இந்த 4 ஸ்லோகங்கள்ல உள்ள கருத்துக்களை பல்வேறு இடங்களில் இந்த 4 ஸ்லோகங்களை மையமாக வைத்து அவர் அதை பண்ணியிருக்காரு. அதை பார்த்து நிறைய ஆச்சாரியர்கள் ராமானுஜாச்சாரியர் கமெண்ட்ரிய பேஸ் பண்ணி இந்த 4 ஸ்லோகாஸுக்கும் அந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டு இங்கு அந்த ஸ்லோகங்கள் விவரிக்கப்பட்டிருக்கின்றன. இதுல என்ன அப்படின்னா, காரணம் என்ன? இந்த 4 ஸ்லோகங்கள் சதுஸ்லோகி ஸ்லோகம் சொல்லிட்டு இதுக்கு அந்த அளவுக்கு முக்கியமான காரணம் என்ன இருக்குன்னா, இது வரைக்கும் அர்ஜுனனுக்கு பல்வேறு வகையான சந்தேகங்கள், பல்வேறு வகையான விளக்கங்கள் தரப்படுகிறது. ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுக்கும்போதே அர்ஜுனனுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள், நான் சண்டையே போட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா கேள்வி மேல கேள்வி அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, நிறைய கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு அவருக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. சோ இந்த ஒரு பர்டிகுலர் இடம், அதாவது இந்த 10வது அத்தியாயத்துல இந்த இடத்தில் கம்ப்ளீட்டா பகவான் கிருஷ்ணரை பத்தி அவர் எல்லாமே புரிய போகுது அவருக்கு. சப்சிக்வன்ட் ஸ்லோகா 11th ஸ்லோகால அர்ஜுனுடைய பொசிஷன் வரப்போகுது. 12th ஸ்லோகால 8, 9, 10, 11 இல்ல 12th ஸ்லோகால வரப்போகுது. சோ இதுல இந்த நெக்ஸ்ட் 4 ஸ்லோகாஸ்ல ஒரு பார்டர் மாதிரி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து இந்த போன ஸ்லோகம் வரைக்கும் பல்வேறு வகையான விளக்கங்கள் பகவான் அர்ஜுனனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு ஏற்பட்ட பல்வேறு வகையான புரிதல்களில் குழப்பம். அதனால எல்லாமே புரிஞ்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துல இது முடிக்கும் போது அர்ஜுனன் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பகவானை பற்றி அவர் பேச போகிறார். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா he accepts everything and he says I am going to fight. So அந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல பகவான் தன்னை பற்றி முழுமையாக எல்லாமே அவர் தரப்போகிறார். நம்ம ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகம் இதுல பார்க்கும்போது அவரை பற்றிய விஷயங்கள், அந்த அறிவு, ஞானம் எல்லாமே கொடுத்துட்டு அந்த பாவத்தில் இருந்து அவன் விடுபடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த விதமான சந்தேகமும் இன்றி, எந்த விதமான குழப்பமும் இன்றி என் மீது மனதை பதிய வைப்பவன். விராட்ட ரூபத்தை கூட அர்ஜுனன் ரொம்ப பிடிச்சதா அவர் காமிச்சிக்கவே இல்லை எங்கேயுமே. எனக்கு இந்த ரூபம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தொடர்ந்து உன்னுடைய மகிமை எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு அவர் அதோட அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணவே இல்லை. இல்ல ஐ வாண்ட் டு see you in the normal form. நீங்க 200 ஃபார்முக்கே நீங்க வந்துருங்க, ஷாமசுந்தர ஃபார்ம், நாட் ஷாமசுந்தர ஃபார்ம், 200 ஃபார்முக்கு நீங்க வாங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அர்ஜுனனுக்கு அந்த விராட்ட ரூபத்தின் மீது அந்த அளவுக்கு பெரிய பற்றுதல் எல்லாமே ஏற்படவில்லை. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்லோகம் முடிஞ்ச உடனே அர்ஜுன் பிகம்ஸ் நார்மல். சோ இந்த 4 ஸ்லோகங்களை நம்ம பார்க்கும்போது 8வது ஸ்லோகம் முக்கியமாக அவர் என்ன சொல்ல போறார் பகவான் அப்படின்னா, நான் ஆதாரமாக இருக்கிறேன். பூதா அந்த ஸ்லோகத்துல வரப்போகுது. லேர்னட் பர்சன், நாலேஜபிள் பர்சன், நாட் அ ஞானி. ஞானி, ஞானி இன் த சென்ஸ் ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அந்த மாதிரி என்னை பத்தி புரிஞ்சுகிட்டவன் முழுமையாக என்னை பாவ அஷம்மன் விதகா, அந்த பாவம், அந்த பூத அந்த லேர்னர்டு ஸ்டேஜ் வந்த உடனே அவனுடைய பாவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத விளக்க போறாரு. அடுத்த ஸ்லோகம் 9வது ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, அவரை பத்தி கம்ப்ளீட்டா சொல்லிட்டு 9வது ஸ்லோகத்துல அப்படிப்பட்டவர்கள் என்னிடம் எப்படி சரணடைகிறார்கள், சப்சிக்வெண்ட்லி எப்படி அவர்கள் ஒரு புத்தி யோகா மீன்ஸ் அந்த புத்தா, அந்த இன்டெலிஜென்ஸ் அவங்க எல்லாருக்குமே வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாமே பார்க்க போறோம். இதுல ஒரு சில ஆச்சாரியர்கள் பல்வேறு வகைகளில் பல்வேறு வகையான விளக்கங்களை இந்த 4 ஸ்லோகங்களுக்கு தருகிறார்கள். இன்னொரு ஒரு விஷயம், ஒன் செட் ஆஃப் ஆச்சாரியர்ஸ் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, சம்பந்த அபிதேய பிரயோஜனம். சைத்தன்ய சரிதாமிரதத்துல இது ஒரு அற்புதமான ஒரு விளக்கம். இந்த 4 ஸ்லோகங்களையும் சம்பந்த அபிதேய பிரயோஜனா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த ஸ்லோகங்கள் பார்க்கப்படுகின்றன.
குறிப்பாக 8வது ஸ்லோகத்துல வந்து 3 தன்மைகளும் விளக்கப்பட்டிருக்குது. சம்பந்த, அபிதேய, பிரயோஜனம். 9வது ஸ்லோகத்துல வந்து ஒன்லி அபிதேயா அண்ட் பிரயோஜனம். 10 and 11ல ஒன்லி அபிதேயா. இதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, சம்பந்தா அப்படின்னா யாரோடு நீங்கள் உங்கள் உறவை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். இந்த 4 ஸ்லோகத்தை நீங்க கேட்கும்போது உங்களுடைய உறவு சம்பந்தா யார் மீது ஏற்படுகிறது என்றால் பகவான் கிருஷ்ணர் மீது ஏற்படுகிறது. பகவான் கிருஷ்ணர் மேல உங்களுக்கு ஒரு உறவு ஏற்பட்டு விட்டாச்சு. ஓகே, உறவு ஏற்பட்ட பிறகு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், உட்காந்து கதை பேச ஆரம்பிப்போம். உனக்கு ரஜினிகாந்தை பிடிக்குமா, எனக்கு விஜயை பிடிக்கும், உனக்கு நரேந்திர மோடியை பிடிக்குமா, எனக்கு ராகுல் காந்தியை பிடிக்கும், அவங்கள பத்தி பேச ஆரம்பிப்போம் இல்ல. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா சைத்தன்ய சரிதாமிரத்துல 9 and 10 டாக்ஸ் அபவுட் பக்தி. யார் மீது நீங்கள் சம்பந்தம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? பகவான் கிருஷ்ணர் மீது. பகவான் கிருஷ்ணர் மீது உங்களுக்கு சம்பந்தம் ஏற்பட்டு விட்டால் நீங்கள் என்ன பேசுவீர்கள்? பக்தி. பக்தினா என்ன? பக்திக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் டு யூ மீன் பை பக்தி, ஜெயலட்சுமி மாதாஜி? வழிபாடு. ஓகே, அப்புறம் கரெக்டான ஆன்சர் வரையும் நான் கேட்டுன்னு இருப்பேன் எல்லாரையும். வாட் இஸ் பக்தி? சந்தோஷப்படுத்துறது, சர்வீஸ் பண்றது. நெக்ஸ்ட், பகவான் மேல அன்பு செலுத்துறது. பகவான் மீது பற்றுதல். பகவான் மீது பற்றுதல், அன்பு செலுத்துறது பிரபு. அவருக்கு சர்வீஸ் பண்றது. சர்வீஸ் பண்றது, டிவோஷனல் சர்வீஸ். பிரபுபாதர் வந்து பக்தினா என்ன எழுதுறாரு? டிவோஷனல் சர்வீஸ். தொண்டுன்னு அவர் எழுதவே மாட்டார் எப்பவுமே. தமிழ் யாராச்சும் தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க தொண்டுன்னு. தொண்டு வந்து ஒரு பிச்சைக்காரனை கூட போய் நீங்க தொண்டு பண்ணலாம், ஒரு அனாதைக்கு கூட போய் நீங்க தொண்டு பண்ணலாம். ஆனா பிரபுபாதர் சொல்ற தொண்டு டிவோஷனல் சர்வீஸ், பக்தி தொண்டு. அந்த பக்தி தொண்டு என்றால் இட் இஸ் அ சர்வீஸ், டிவோஷனல் சர்வீஸ். சோ அதுதான் அந்த 2வது ஸ்லோகத்துல அந்த சம்பந்தம் கிருஷ்ணர் மீது ஏற்பட்ட பிறகு அபிதேயா என்பது பக்தி. சோ அந்த சர்வீஸ் நீங்க அவருக்கு பண்ணணும் அப்படிங்கறத கூறக்கூடிய விஷயம். இது 2 நீங்க ஆயிடுச்சு. கிருஷ்ணர் ஆயாச்சு, நீங்க டிவோஷனல் சர்வீஸ் ஆயிடுச்சு. அதன் மூலமாக உங்களுக்கு என்ன ஏற்பட போகிறது? சௌமியா மாதாஜி, கிருஷ்ணருக்கு நீங்க டெய்லி டிவோஷனல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க, என்ன கிடைக்கும் அப்புறமா உங்களுக்கு? லவ் ஆஃப் கிருஷ்ணா, கிருஷ்ண பிரேம். கிருஷ்ண பிரேம். சோ ரிசல்ட் இல்ல. So that result is called abhideya, prayojana, not abhideya, prayojana. Abhideya is bhakti. பிரயோஜனம் இருக்கணும்ல. என்னப்பா பிரயோஜனம் உனக்கு, அந்த வேலை செஞ்சுட்டே இருக்க நீ அப்படின்ன உடனே இந்த பிரயோஜனம் எனக்கு, அந்த பிரயோஜனம் இஸ் பிரேமா. பிரேமா வித் ஹூம்? கிருஷ்ணா. how it is happening? through bhakti. சோ அதைத்தான் சைத்தன்ய சரிதாமிரத்துல வந்து இந்த அளவுக்கு பிரமாதமாக இந்த 4 ஸ்லோகங்களுக்குடைய ஒரு முக்கியத்துவத்தை அங்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்திற்காக இது உங்களுக்கு விளக்கப்படுகிறது. மணி 12 ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? You want to break? பிரபுஜி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. 20 minutes ஆகும் 4 ஸ்லோகம் முடியறதுக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. வேற ஏதாவது உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கும்? பிரபுஜி சாரி பிரபுஜி, கொஞ்சம் கெஸ்ட் வராங்க, சோ கொஞ்சம் டிஃபிகல்ட் பிரபுஜி எனக்கு. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஐ வாண்ட் எவரிபடி டு அட்டெண்ட். நானு சடனா என்ன இன்னைக்கு வந்து பாகவதம் கிளாஸுக்கு பேக்கப்பா கூப்பிட்டாங்க கோயில்ல. அப்புறமா ரங்ககிருஷ்ண பிரபு எடுத்தாரு. நான் அதனால எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்ட்டு அங்க போயிட்டேன். அப்புறம் அவர் வந்துட்டாரு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால என்னால ஸ்டார்ட் பண்ண முடியல. So no problem. I want everybody to hear. It's okay. நம்ம நெக்ஸ்ட் வீக்ல டீடைலா பார்ப்போம். ஆமா டீடைல். அதுக்காக நான் வந்து ரொம்ப டீடைல்டா இந்த பிகினிங்க்கு முன்னாடியே சொன்னது, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னு, இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு முக்கியமான ஸ்லோகம் கிடையாது. வெரி சாரி, லாஸ்ட் மை டைம். Okay, thank you very much. Hare Krishna. We will stop with this.